ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்வே. ஸோ சர்வேன்றது என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு சென்சஸ் மெத்தட், இன்னொன்னு சாம்பிள் மெத்தட். சென்சஸ் அப்படின்னும் போது மொத்த பாப்புலேஷனுக்கும் எடுக்கிறது தான் சென்சஸ். அதுல இருந்து ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு யூனிட்க்கு மட்டும் பார்க்கறது சாம்பிள் மெத்தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பீச்ல நிக்கிறோம், பீச்ல இருக்க மொத்த மணலை பார்க்கும்போது அது சென்சஸ், இது பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல நம்ம கைப்பிடி அளவுக்கு ஒரு மண்ணு மட்டும் எடுத்து நம்ம செக் பண்றது பேரு சாம்பிள். ஸோ சாம்பிள்ன்றது சின்ன யூனிட். டூ மெத்தட்ஸ் சொன்னோமா. இப்போ இது வந்து நம்ம சிலபஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. சிலபஸ்ல இது யூனிட் 1ல என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா கம்ப்ளீட் எனுமரேஷன் சாம்பிள் சர்வே அப்படின்ற இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் சென்சஸ் மெத்தட். சென்சஸ் சர்வே அதோட இன்னொரு பேர் வந்து கம்ப்ளீட் எனுமரேஷன் சர்வே. ஸோ சென்சஸ் சர்வே என்னெல்லாம் சொல்லலான்னு பாருங்க. பாப்புலேஷன் சர்வேன்னு சொன்னாலும் சென்சஸ் சர்வே தான். கம்ப்ளீட் எனுமரேஷன் சர்வேன்னு சொன்னாலும் அதுதான். 100% எனுமரேஷன் சொன்னாலும் அதுதான். கம்ப்ளீட் சர்வேன்னு சொன்னாலும் இதுதான். இந்த 4 பேருமே சென்சஸ் சர்வேயோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன். ஸோ இதுல எப்படி வேணா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். டிஸ்கிரைப் அபவுட் சென்சஸ் சர்வேன்னு கேட்கலாம், இல்ல கம்ப்ளீட். இப்ப நமக்கு சிலபஸ்லயே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்ப்ளீட் எனுமரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்த நேம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்சஸ் அப்படின்றது ஒவ்வொரு பர்சனையும் பார்த்து கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன். ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட். Under census survey, the information is collected from each and every unit of the population. இப்போ இந்தியாவோட சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா வில்லேஜ், ஸோ நமக்கு ரோடு டிரான்ஸ்போர்ட்டே இல்லாத ஒரு வில்லேஜுக்கு கூட போய் அங்க இருக்கிற பீப்புளோட டேட்டாவும் சேர்த்து கலெக்ட் பண்றது தான் சென்சஸ். ஒரு பர்சன் கூட விடாம எல்லாரோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து பாப்புலேஷன் அப்படின்றது ஹியூமன் பாப்புலேஷன் கிடையாது. நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்க யூனிட்டோட தான் நம்ம இங்க பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக். நம்ம ஸ்கூலோட அம்யூனிட்டிஸ்னா நமக்கு இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் எடுக்கிறது. இது வந்து ஃபுல் ஸ்கூலுக்கும் தானே எடுப்பாங்க. ஒரு கிளாஸ்ல மட்டும் கேட்டுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹோல் ஸ்கூல் ஹோல் காலேஜ்க்கே ஃபீட்பேக் அனாலிசிஸ் ஃபீட்பேக் கொடுத்து வாங்குவாங்க. அதுதான் சென்சஸ். இதோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்சன் கிட்டயும் ஒருத்தரை கூட விடாம கலெக்ட் பண்றது தான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் மெரிட்டே. இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கலெக்டட். இந்தியாவில் வந்து சென்சஸ் 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நம்ம எல்லாரையும் சர்வே எடுக்கும்போது அதோட அனாலிசிஸ் வந்து நமக்கு அக்யூரேட்டாகவும் இருக்கும், ரிலையபிளாகவும் இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவலா போய் டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அக்யூரேட்டா வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால அது கரெக்டா இருக்கும். சென்சஸ் சர்வே வந்து ப்ரொவைட் அ பேசிஸ் ஃபார் சாம்பிள் சர்வே. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் சாம்பிள் சர்வேக்கு போவாங்க. ஸோ ரிசல்ட் ஆஃப் அ சாம்பிள் சர்வே கேன் பி கம்பேர்ட் வித் தோஸ் ஆஃப் சென்சஸ். அதுல கிடைக்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்து இதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சாம்பிள்ன்றது ஒரு சின்ன பார்ட்டு, அதை வச்சு நம்ம சென்சஸ்ல கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா கண்ட்ரிலையுமே இதை வந்து ஒரு சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளவு பேர் ரிச்சா இருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து ஆண்டர்பிரினர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எத்தனை பேர் ஸ்டார்ட் அப் யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் டெவலப் ஆயிருக்கா, இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் செக் பண்ணிப்பாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் இல்ல டிமெரிட்ஸ் என்னன்னா, இந்த சர்வேல நம்ம ஒவ்வொரு பர்சனா போய் நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது, நிறைய பர்சன்ஸ் இதுல இன்வால்வ் ஆகணும், நிறைய மணி இன்வால்வ் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் பண்ணி போய் செக் பண்ணும்போது டைம் இன்வால்வ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து அதிகமா நம்ம இதுல இன்வால்வ் ஆகிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஃபார் இன்ஃபைனைட் பாப்புலேஷன். ஃபைனைட்டா இருந்தா நம்மளால பண்ண முடியும், இன்ஃபைனைட் வரும்போது நம்மளால இந்த சென்சஸ் மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் third disadvantage is it is not practicable when every unit is destroyed during evaluation such as electric bulb, crackers. இப்போ இந்த மாதிரி வந்து வேஸ்டா போகும்ல. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒரு யூனிட்டை நான் வந்து மாடிஃபை பண்ணும்போது நிறைய விஷயம் வேஸ்டா போகும். ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் சாம்பிள் சர்வே. சாம்பிள் சர்வேன்றது பார்ட் ஆஃப் அ பாப்புலேஷன். பாப்புலேஷன்ன்றது ஒரு ஃபுல் க்ரௌடு.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னு எடுத்துக்கோங்க. சாம்பிள்ன்றது வந்து தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டா அது சாம்பிள். ஸோ இது வந்து ஒரு சின்ன யூனிட், சின்ன குரூப் ஆஃப் பீப்புளை தான் வந்து டார்கெட்டாக எடுத்துப்பாங்க. சச் அ சர்வே இஸ் நோன் as சாம்பிள் சர்வே. ஸோ இது என்ன மாதிரி இருக்குன்னா, கலெக்டட் ஃப்ரம் ஒன்லி a few units of the population, not from all the units. ஸோ இந்த யூனிட்ன்றதை நீங்கள் இந்தியா வச்சுக்கோங்க. இந்தியாவோட எல்லா ஸ்டேட்லையும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்ல மட்டும் கலெக்ட் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ணிடுவாங்க. The generalized conclusion is not based on the enumeration of all the units of the population. So it may be near or far away from the fact. ஒரு யூனிட்டுக்கு வேல்யூ எடுத்துட்டு அதை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லும்போது அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நம்ம இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சாம்பிள் டெக்னிக்ஸ் இஸ் யூனிவர்சல் இன் நேச்சர். இட் இஸ் அடாப்டட் இன் எவ்ரி டே. ஸோ இது ரெகுலராகவே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அரிசி வாங்க போறோம் அப்படின்னா நம்ம அந்த மூட்டை சாக்ல இருக்கிற மொத்த அரிசியும் எடுத்து செக் பண்ண மாட்டோம். ஒரு கை நிறைய எடுத்து பார்த்துட்டு ஓகேவா இருக்குன்னு வச்சிருவோம். த சேம் திங், வீட்டில் நம்ம அரிசி சாதம் வடிப்போம். சாதம் வடிக்கும் போது மொத்த சாதமும் வெந்திருக்கான்னு ஒன்னொன்னா செக் பண்ண மாட்டோம். சாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன்ல எடுத்து செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். சேம் அனதர் எக்ஸாம்பிள், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஒரு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு கிரேப், ஒரு ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அந்த பஞ்ச் வந்து கரெக்டா இருக்கு எடுத்துப்போம். அந்த பஞ்ச் ஒன்னே ஒன்று எடுக்கிறோம்ல, அது சாம்பிள். மொத்த பஞ்சுன்றது பாப்புலேஷன். இதோட மெரிட்ஸ்ல வந்து ரெடியூஸ்ட் காஸ்ட். ஏன்னா ஒரு சின்ன பாப்புலேஷனை தானே நம்ம இங்க எடுக்க போறோம். ஒரு யூனிட், ஒரு பெரிய இதுல இருந்து ஒரு சின்ன யூனிட்டை தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அதனால இங்க நமக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அடுத்தது கிரேட்டர் ஸ்பீடு. சின்ன யூனிட் எடுக்கிறதுனால என்னால ஸ்பீடா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். கிரேட்டர் ஸ்கோப். நம்ம ஒரு சின்ன டீமை தான் எடுத்து நம்ம செக் பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் பர்ஃபெக்டா வர்றதுக்கான அட்டென்ஷனும் நம்மளால கொடுக்க முடியும். தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டா கலெக்ட் பண்ணிக்க முடியும். கிரேட்டர் அக்யூரசி. ஸோ பர்சனலாக ஒன்னொன்னா போய் நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபீல்ட் ஒர்க் போகும்போது நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா வால்யூம் வந்து சின்னது, சாம்பிள்ன்றது சின்ன குரூப். அதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா, சாம்பிள் ப்ராப்பர்லி ரெப்ரசன்ட்ஸ் அ பாப்புலேஷன் கேன் ரிவீல் த வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். சூசிங் அ ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் டிஃபிகல்ட். ஸோ நம்ம சாம்பிள் எடுத்து நம்ம செக் பண்ணும் இதோட டிமெரிட்ஸ் இருக்கு. ஸோ 3 டிமெரிட்ஸ் இருக்குங்க. ஸோ கான்ஷியஸாக ஒரு கஸ்டமர் எடுத்து செக் பண்ணி ஒன்று ஒன்றா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம எவ்வளோதான் ப்ராப்பராக செக் பண்ணாலும் சிலது வந்து பாப்புலேஷனும் இதுவும் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால ஒரு ரெப்ரசன்டேட்டிவை நம்ம சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சின்ன யூனிட்லேருந்து. ஸோ ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன சாம்பிளோட வேல்யூஸ் எடுத்து அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியும், பாப்புலேஷனுக்கு ஜென்ரலைஸ் பண்ண முடியும். And for conscious customer who buy only a few bulbs, a few glass of tumblers, checking each and every unit is the only method. இங்க கஸ்டமர் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான், ரொம்ப கான்சியஸா செக் பண்ற கஸ்டமரா இருந்தா மட்டும்தான் ஒரு சின்ன யூனிட் எடுத்து ஒன்னொன்னா செக் பண்ணி கரெக்டா எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஹோல் பல்க்ல இருந்து கரெக்டானது எடுக்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ சாம்பிள் சர்வே வந்து ரொம்ப சின்ன யூனிட் போது அதை பார்க்கறதும் கஷ்டம், அங்க நமக்கு டேட்டாவும் கம்மியா தான் இருக்கும்.